வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் ஸ்கூலில் வந்து 12 கத்தரி செடி கொண்டு போய் வச்சேன். ஒரு 4-5 வெரைட்டி கத்தரி வச்சுருப்பேங்க. அது 2 மாதமாக அதுக்காக வளர்த்து கொண்டு போய் வச்சா, சனி ஞாயிறு முடித்து திங்கக்கிழமை போய் பார்க்குறேன். சதன்னு அப்படி சாக்கடையை தண்ணி தேங்கி கிடந்த மாதிரி தங்கி கிடக்கு. அதாவது அந்த 2 நாள் வாட்ச் பண்ண தண்ணி ஊற்றிட்டு வர சொன்னேன். அதாவதுங்க, ஒரு நம்ம செடி வைக்கிறோன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ வீடுனா நம்மளே ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்கூல் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2 பேர் அல்லது ஒருத்தராவது நமக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான், நம்மளோட வேவெண்த்தோடு இருந்தால் மட்டும்தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். போய் பார்க்குறேன், ஒரு செடி தான் இருக்குது. மற்ற 12 செடியில் 11 செடி பிடுங்கி போட்டிருக்குங்க. மண்ணெல்லாம் கீழே தோண்டி போட்டு. இத்தனைக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அப்பப்போ கதவை பூட்டிடுங்க, ஆடு வந்துடாமல் நாய் வந்துடாமன்னு. ஆனால் நாய் வந்ததா ஆடு வந்ததா இதெல்லாம் எல்லாமே பிடுங்கி போட்டிருக்கு. இருக்கிற தொட்டி எல்லாம் அதை தண்ணி ஊற்ற சொன்னீங்க, ஊற்றிட்டோம். அது செடி இருக்குது, இல்லை செடிக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றலாமா, அழுகி போயிடுவேன். எதை பற்றியும் யாரும் யோசிக்காமல் அம்மா சொன்னாங்க, தண்ணி ஊற்றிட்டோம், அவ்வளோதான். தண்ணி தேங்கி எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம்ல, தண்ணியாக ஊற்றி ஒரு பழங்கஞ்சி குடிப்போம், அந்த மாதிரி தொட்டியில் தண்ணி இருக்குங்க. அதை பார்க்குறப்ப மனசு 2 நாளாக, அதாவது எதுக்காகவும் என்ன பிரச்சனைக்காகவும் எதுவையும் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு அமைதியாக எதை பற்றியும் இல்லாமல் கவலைப்படாமல் கூலாக இருக்கிறேன். நான் 2 நாளாக பயங்கர மன உளைச்சலுங்க. என் வீட்டில் கூட நான் வந்து எப்படியும் ஒன்று போனால் ஒன்று எப்படியாவது அதை கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை இருக்கும். பட் எனக்கு இப்போ நம்பிக்கை இழந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சோக கதை இருக்குது, அதை அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன்.